தேர்ஸ்டே காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதும் ஒரு முக்கியமான விஷயமா சாத்தாங்குளம் வரைக்கும் வந்திருந்தோம். இங்கே வேலை முடியறதுக்கே கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு சந்தைக்கு தான் வந்திருந்தோம். சந்தைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே மண்பானை கடைக்கு போகணுன்றதுக்காக தான். மைண்டில் ஒரு பாத்திரம் நினச்சிட்டு வந்திருந்தேன். அது இங்கே பெரிய சைஸாக இருந்தது. எனக்கு சின்ன சைஸ் தான் வேணுன்றதுனால அதை தவிர்த்து வேறு பொருள்லாம் வாங்கிட்டு காய்கறி கடைக்கு வந்துட்டோம். ஒரு சில காய்கறி தான் வீட்டில் இல்லாமல் இருந்தது. அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த மண்பானை கடையில் தான் அந்த கத்தி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் குப்பெல்லாம் அள்ளுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மண்ணுண்டியல் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்பானை கடையிலே இந்த கப்பு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கலை, டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்காக தான் வாங்கியிருந்தேன். பாப்பா என்ன சொல்கிறான்னு தெரில. யூஸ் பண்ணணும்னு சொன்னால் யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் சந்தையிலே தான் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போல்லாம் மீன் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. மீன் கடை பக்கம் போகிறதுக்கே யோசனையாக தான் இருக்குது. ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. நைட்டு டின்னர் அண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் திரும்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 10:45க்கு தான் வீட்டுக்கு வந்தோம்.